ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா லாஸே கிடையாது. உலகம் ஃபுல்லா நஷ்டம் சொல்லிட்டு இருக்க, உலகம் ஃபுல்லா பணத்தை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்கே இல்லைன்னு சொல்றீங்களே. சார், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா லாஸே கிடையாது அப்படின்னு நான் சொன்னதில்ல. நம்ப முடியல. அது என்ன சார் நீங்க பேசுறீங்க? ஷேர் மார்க்கெட்னாலே நஷ்டம் தான் சார், ஃப்ராடு சார், பணம் எல்லாம் போயிடும் சார். எவ்வளவு பேர் அந்த மாதிரி எல்லாம் பணத்தை விட்டுருக்காங்க. நீங்க என்ன சார் நம்ம ஷேர் மார்க்கெட் லாஸ் இல்லை, ஷேர் மார்க்கெட் உலகம் ஃபுல்லா ரிஸ்க்ன்றாங்க, உலகம் ஃபுல்லா நஷ்டம் சொல்லிட்டு இருக்காங்க, உலகம் ஃபுல்லா பணத்தை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஷேர் மார்க்கெட் ரிஸ்கே இல்லைன்னு சொல்றீங்களே சார். இதெல்லாம் சார் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா நான் அதோட லாஜிக் நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த லாஜிக் நான் கிட்டத்தட்ட யாருமே சொல்லியிருக்க மாட்டேன். உங்ககிட்ட நான் சொல்றேன் ஷேர் மார்க்கெட்ல ஏன் நஷ்டம் கிடையாது அப்படின்னு. 3 விஷயம் பண்ணா போதும் சார். அந்த 3 விஷயம்ன்றது நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்ட் நான் சொல்ல ஒத்துக்கணும் சார். ஒரு 5 வருஷம் முன்னாடி, இப்போ 2025, ஒரு 5 வருஷம் 2020 இல்ல 2017, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக்கோட விலை எவ்வளோ? 60,000. இன்னைக்கு 1.5 லட்சம். ஒரு மருந்தோட விலை எடுத்துக்கோ, அந்த விலை 10 ரூபா, இன்னைக்கு 20 ரூபா. சரி, ஒரு சட்டையோட விலை 300 ரூபா, இன்னைக்கு 700 ரூபா. சரி, ஒரு கண்ணாடி, ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், எதோட விலையை எடுத்து பாருங்க, இன்னையோட 50% கம்மியா இருக்கா இல்லையா? இன்னைக்கு 2025 எல்லாமே டபுளா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. 10 ரூபான்றது 20 ரூபா. மருந்தா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல சர்வீஸ் கரண்ட் சார்ஜஸா இருக்கட்டும், டெலிஃபோன் சார்ஜஸா இருக்கட்டும், மொபைலோட ரேட்டாங்க, லேப்டாப், கரண்ட், டாக்டர் ஃபீஸா இருக்கட்டும், இங்கேருந்து நீங்க ஆட்டோ சார்ஜஸா இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டபுள் ஆகிட்டே இருக்கா இல்லையா? ஸோ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுவோம். எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அந்த ஒரு டிவிஎஸ் மோட்டர்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். டிவிஎஸ் மோட்டர் இருக்கு, பஜாஜ் இருக்கு, ஓகேவா, ஹீரோ இருக்கு. இவங்கெல்லாம் வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி 50,000க்கோ 60,000க்கோ விற்று கொண்டிருந்த பைக் இன்னைக்கு 1.5 லட்சம் விற்கிறாங்க. மருந்து, டாக்டர் ரெட்டியோ இல்ல வந்துட்டு மேன்கைண்டோ இல்ல வந்துட்டு டொரண்டோ, எவ்வளோ இந்த மாதிரி பார்மஸ்டிகல்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க அந்த மருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபா விற்று அதே மருந்து இன்னைக்கு 25 ரூபா விற்கிறாங்க, 30 ரூபா. வாட் டஸ் இட் மீன்? ஒவ்வொரு பொருளும் விலை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு ஷேர் பிரைஸ் விலை எப்படி ஏறுது அப்படின்னா அவங்களுடைய வருமானம் பெருகுகிறது, அவங்களுடைய லாபம் பெருகுகிறது, அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பெருகுகிறது, எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. கடந்த 6-7 வருஷத்துல ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கா இல்லையா? இல்ல 10 வருஷத்துல ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. எந்த பொருள் விலை கம்மியா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பொருளோட விலையும் கம்மியா ஆகவே இல்லை, ஆகவும் ஆகாது. லாஜிக் அதுதான். ஸோ ஒரு கம்பெனி, ஒரு ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எஸ்பிஐ வந்து இன்னைக்கு 900 ரூபா இருந்ததுன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அது 1500 போய் நிற்கும். ஏன்னா பேங்க்ல இன்னைக்கு வந்து 5 ரூபா கொடுக்குற செக் புக்கோ இல்லை வாட் எவர் இட் இஸ், ஒரு 10 ரூபா கொடுக்குற ஒரு சர்வீஸோ அது வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துல பார்த்தா அது 15 ரூபா ஆக்கிடுவாங்க. 5 ரூபா இருந்தது வந்துட்டு 10 ரூபா ஆகிடும். அந்த மாதிரி இப்போ பைக் வந்து இப்போ 1.5 லட்ச ரூபா இருக்குதுன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 2.25 லட்சம். ஸோ எல்லாத்தோட விலையும் ஏறுதுன்னா அவங்க ரெவன்யூ ஜாஸ்தியாகுது, அவங்க ப்ராஃபிட் ஜாஸ்தியாகுது. ப்ராஃபிட்டுக்கு தகுந்த அந்த ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட வருமானம், லாபத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த ஷேர் பிரைஸ் நாளைக்கு கம்பெனி நல்ல லாபத்தில் போகுது, இதுவும் சார் மேல போகுதான் சார். ஸோ என்ன அர்த்தம்? 3 விஷயத்தை நீங்க பண்ணணும். 1, லாங் டேர்ம். ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகும். 2, நல்ல இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணி எந்த இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோ ஆகுதுன்னு பார்த்து நான் செலக்ட் பண்ணும். 3வது ரொம்ப முக்கியமான, அந்த இண்டஸ்ட்ரியில லீடர் யாருன்னு பார்த்து செலக்ட். அந்த கம்பெனில நீங்க ஷேர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சில வருஷத்துக்கு அப்புறம் லாங் டேர்ம்ல அதோட ஷேர் விலை மேல போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்களோட பொருளோட விலையை அவங்க ஏத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப லாபம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சா அந்த கம்பெனி அடுத்த 5 வருஷத்துல 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கும். ஏன்னா அவங்களோட பொருளை இன்னைக்கு 1 லட்ச ரூபா விற்கிற பொருள் 1.5 லட்ச ரூபா விற்கிறாங்க. 10 ரூபா இந்த பொருள் 25 ரூபா விற்கிறாங்க. ஒரு முட்டையோட விலை 5 வருஷம் முன்னாடி எவ்வளவு இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு விலையா இருக்கு. ஒரு சிக்கனோட 1 கிலோ மட்டனோட விலை எடுத்துக்கு பாருங்க. ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன விலை, இப்ப என்ன விலை, ஒரு துணியோட விலை என்ன, எல்லாமே விலை ஜாஸ்தி தான். சோ அந்த மாதிரி விலை ஜாஸ்தி ஆகும்போது அதோட பெனிஃபிட் யாருக்கு போகுது? அந்த கம்பெனிக்கு போகுது. அந்த கம்பெனிக்கு போகுது, அந்த கம்பெனியோட வருமானம் பெருகுது, லாபம் பெருகு. லாபம் பெருக இந்த ஷேர் விலையை அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏறிட்டே இருக்கு. சோ என்னன்னா, ஒரு மோசமான கம்பெனில செலக்ட் பண்ணாம நல்ல கம்பெனில செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாங் டேர்ம்ல உங்களுக்கு நஷ்டமே கிடையாது சார். ஷேர் மார்க்கெட்ல நஷ்டம் வராதுக்கு இதான். நிறைய பேர் என்ன பண்ணுங்க, எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டோம், நஷ்டமா? ஆமா. பணம் போயிருச்சு? ஆமா போயிருச்சு. எந்த கம்பெனில செலக்ட், எந்த கம்பெனி ஷேர் இருக்கு? ஏதோ ஒரு கம்பெனி சொன்னேன். அப்படியா? அந்த கம்பெனில ஏன் இன்வெஸ்ட் பண்ணேன்? எனக்கு தெரியாத ஷேர் மார்க்கெட்டை பத்தி என் ஃப்ரெண்டு சொன்னாரு, அதனால நான் வந்து வாங்கினேன். அப்படியே அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், வாங்க அப்படின்னு. ஏன் சார் இந்த கம்பெனி சொன்னீங்க அப்படின்னா, அதுவா, அது எனக்கு தெரியாது சார், அவன் பாட்டு தோன்றன்னு சொல்லிட்டு இருந்தான், நான் ஏதோ தெரிஞ்ச வாயில வந்து சொன்னேன் சார் அப்படின்னா. அப்படியா? இல்லை சார் அப்படி கூட இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னான். அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி பார்த்து 5-10 ஃப்ரெண்டில் போனான். 10வது ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூப்பிட்டான். வந்து ஏமா நீ தான் சொன்னியாமா? ஆமாம் சார் நான் தான் சார் சொன்னேன். அவன் ஏன் இந்த கம்பெனி பற்றி ஏதாவது ஏன்ப்பா சொன்னான் சார்? நான் ஒரு நாள் தண்ணி அடிச்சுக்குமா இவன் பாட்டு தோன்றதான் பேசியிருந்தான் சார். ஏதோ ஒரு கம்பெனியை வாயில வந்து நான் சொல்லி விட்டேன் சார், அதில் அவன் இன்வெஸ்ட் பண்ண. அது நான் என்ன சார், இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு லாபம் வரும்? தரும் அனாலிசிஸ் பண்ணணும்.
உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சாதாரண விஷயம் கிடையாது. பக்காவா இன்வெஸ்ட் பண்ணி பக்காவா அனலைஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு கம்பெனில நல்ல விலையில வாங்கினீங்கன்னா லாங் டேர்ம்ல வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி நல்லா வரும் பட்சத்தில் உங்களுக்கு நஷ்டமே கிடையாது, எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால சொன்னா ஷேர் மார்க்கெட்ல நஷ்டமே கிடையாது. ஏன்னா பொருளோட விலையை கம்பெனிங்க ஏத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏத்த அவங்களுடைய லாபம் பெருகுமா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க காஸ்ட்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாபம் வந்துட்டு இன்னைக்கு 100 கோடி ரூபாய் லாபம் இருந்ததுன்னா அந்த பொருளோட விலையை ஏற்றி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிசினஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவங்க லாபம் பெருகும். அவங்க லாபம் வந்து இன்னைக்கு 100 கோடி ரூபா இருந்ததுன்னா அதோட ஷேர் வேலை 100 ரூபா இருந்ததுன்னா அது 200 கோடியா போகும்போது இது 200 ரூபா ஆட்டோமேட்டிக்கா போய் நீங்க 100 ரூபா வாங்கி இருப்பீங்க, 5 வருஷம் போச்சுட்டு அது 200 ரூபா போச்சு, டபுள் த இது இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா வேலை ஏறதான் செய்யும். புரிந்து கொள்ளுங்கள், இது பேசிக் கான்செப்ட். ஷேர் மார்க்கெட்ல ஜெயிப்பதுன்னா இந்த கான்செப்ட் யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருளை இன்னைக்கு இந்த விலைக்கு விற்குதுன்னா அடுத்த 5 வருஷம் பொறுத்தும் இதே மாதிரி விலை ஏறத்தான் செய்யும், குறையவே குறையாது. அதுக்கு சான்ஸே கிடையாது. ரொம்ப சிம்பிள் சார். இப்போ 50 வயசுல இருக்கிறீங்க ஒருத்தர், உங்களோட 30 வயசுல என்ன சம்பளம் யோசிச்சு பாருங்க. 1000 ரூபா. இன்னைக்கு எவ்வளோ? 10,000 ரூபா. சரி, கரண்ட் பில் மீன் எவ்வளோ சார் கட்டினீங்க? 1000 ரூபா. இப்போ எவ்வளோ? 5000 ரூபா கட்டுங்க. சரி, உங்க வீட்டில் வந்துட்டு முதல்ல எவ்வளோ ஏசி இருந்தது? ஏசியே கிடையாது. இப்போ 3 ஏசி. ஏசி யார் விற்கிறாங்க? அதுக்கு வோல்டாஸ் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி. சரி, ஏசி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வந்து 10,000 ரூபா, இப்போ 35,000 ரூபா. 25,000 விலை ஏற்றனா இல்லையா? அதோட பெனிஃபிட் அவனுக்கு வருமா இல்லையா? அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் வரும். அப்போ அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் வருமா? லாபத்துக்கு நம்ம ஷேர் பிரைஸ் மேலே ஏறுமா இல்லையா? கண்டிப்பா ஏறும். அப்ப அந்த மாதிரி கம்பெனில ஷேர் வச்சிருந்தீங்க, உங்களுக்கு நஷ்டமே வராது சார். லாஜிக் புரியுதா? அத்தனை பொருளோட விலையும் ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், சார் யாராவது வாங்காமல் இருந்தால் என்ன சார்? ரைட்டு, பொருள் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் நடக்காது. அதனால தான் அட்வான்டேஜ் நான் சொல்ல, 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஒரு மாதிரி டீசெண்டான வருமானம் வருது. இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்க எக்கனாமிக்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெஃபினட்டாக பொருளை உற்பத்தி செய்தால் இந்தியா வந்து ஒரு ஹியூஜ் கன்சியூமர் மார்க்கெட். எந்த பொருளை வந்து தயாரிச்சாலும் நல்ல பொருள் தான் விற்கக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கு. அதனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியன் கம்பெனி நல்ல கம்பெனிஸ் தான். நான் வந்து மோசமான கம்பெனி, நல்ல கம்பெனியில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் இல்லை, டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஒரு பைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 70, இன்னைக்கு 1.5 லட்சம், 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம் போடுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவிஎஸ் மோட்டாரோட லாபம் ஜாஸ்தி வருமா இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் டிவிஎஸ் மோட்டரோட விலை, ஷேர் விலை 150 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு 3000க்கு மேல, 3400 ரூபா. எது 10 வருஷத்துல யோசிச்சு பாருங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதான் லாபம் பெருகிச்சு. ஏன் வந்து 150 ரூபா இந்த டிவிஎஸ் மோட்டரோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி 3000 சில்லறை வச்சு லாபம் பெருகி விட்டது? அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்ணாம இப்ப இஷ்டத்துக்கு பைக் விற்கிறாங்க, லட்சக்கணக்கில் பைக் விற்கிறாங்க. அதுவும் முன்ன 50,000 வித்து இன்னைக்கு 1.5 லட்சம் விற்கிறாங்க. அப்ப லாபம் வருமா இல்லையா? லாபத்துக்கு தகுந்த மாதிரி ஷேர் விலை ஏறுது. இது எல்லா கம்பெனிக்கும் பொறுத்து, நல்ல கம்பெனிக்கு பொருந்தும். நல்ல கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமே வராது சார். எக்காரணத்தை கொண்டு நஷ்டம் வராது. இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனால் அதை வந்து மனசுக்குள்ள எடுத்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணினா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் எஸ் வாட் ஐ சே இஸ் ட்ரூ. இந்த விஷயத்துல மாற்று கருத்து கண்டிப்பா இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தான் மெசேஜ்ல போடுங்க, நான் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.